நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்னன்னு தெரியாம தான் உள்ள போகும். ஸோ அவங்களோட கைடன்ஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே மாத்திக்கிறோம். ஸோ அந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ என்ன கேரக்டர், என்ன அவரோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் எப்படி இருக்கும்னு அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பேசுறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் அதுக்கு அவங்களோட கைடன்ஸ் இருக்கிறதுனால மேக்கப் பண்ணிடலாம் ஈஸியா. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அதே மாதிரினா எல்லாத்துலயுமே ஒரு பட்டம் வச்சிருப்பாங்க. ஒரே தளபதி, ஒரே தலை, ஒரே எம்ஜிஆர், அந்த மாதிரி எங்களுக்கு கேப்டன்னா உங்க வாய்ஸ் தவிர ஒரு எதுவுமே நினைச்சு பார்க்க முடியாது. கேப்டன்னா அது நீங்க தான். எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும், அவ்வளோ லவ் யூ சொல்லிக்கிறோம் உங்களுக்கு கேப்டன் ஃபேன்ஸ். தேங்க்யூ. லவ் யூ டு. தேங்க்யூ. ஓகே, இது எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரீசெண்டா டப் பண்ணாதுல 2013 வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ ஃபேவரட். அதுல ஹீரோக்கு நீங்க தான் பேசிருக்கீங்க. ஆமா ஆமா. ஓகே, இப்போ இவ்வளவு பேசுனீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி நான் வந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணா. எப்படி வந்தீங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கண்ணா. எங்க அம்மா டப்பிங் ஆர்டிஸ்ட் மாலா மாமின்னு அவங்க. ஸோ அவங்க டப்பிங் போகும்போது கூட அவங்க கூட போயிருக்கேன். ஸோ அந்த டைம்ல ஒரு சின்ன அந்த விஷ், ஹாப்பி பர்த்டே விஷ், அந்த பாட்டு சின்ன பசங்க எல்லாம் விஷ் பண்ணணும் அப்படின்றப்போ சும்மா கூட்டு போய் நிக்க வச்சாங்க. அதுதான் என்னோட மெமரிஸ்ல இருக்கு. மற்றபடி ஸ்ட்ரைட்டா வேற எதுவும் மெமரியில இல்லை. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தனியா ஆரம்பிச்சு இந்த டப்பிங்ல பாத்தீங்கன்னா கோரஸ் க்ரௌடுன்னுவாங்க. ஸோ அந்த க்ரௌட் அண்ட் பிட்ஸ், ஸோ இதுல இருந்து அப்படியே அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர், லீட் கேரக்டர், மெயின் கேரக்டர், ஹீரோ அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி 96 சம்திங் என்னமோ அப்போ ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே ஓகேண்ணா. ஓகே, 96ங்கும் போது தான் நாங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது நாங்க பார்த்த படம் தான் அறிந்தும் அறியாமலும். அதுல ஹீரோக்கு நீங்க தான் பேசிருந்தீங்க. நான் அப்புறம் லேட்டா தான் நோட் பண்ணேன். கரெக்ட் தானா? ஆமா ஆமா, அறிந்தும் அறியாமலும் ஹீரோ. அதே மாதிரி சண்டைக்கோழியில வந்து விஷால் ஃப்ரெண்டுக்கு பேசிருந்தீங்க. ஆமா ஆமா. ஓகேண்ணா. அதே டைம்ல எவ்வளவு படம் தான் தமிழ்ல பேசிருக்கீங்க? தமிழ்ல அப்போ அதான் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே லைனா ஒரு 6-7 படம் ஹீரோக்குன்னு பேசுனேன். சோ அதான் அந்த பீக்ல இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்படும்ல, அந்த டைம்ல என்ன வாய்ஸ் புதுசா இருக்கு, என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி இருந்ததுதான் அது. சோ பேசிட்டேன் அப்போ ஒரு 8 படம் என்னமோ பேசுனேன்னு நினைக்கிறேன், வித்தின் 1 இயர் ஆல்மோஸ்ட் சம்திங். சூப்பர்ண்ணா. உங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்த படம் எந்த படம் தான்? அதாவது அதுக்கப்புறம் இவரை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்த படம்? இப்பதான் நீங்க சொன்னீங்க அதேதான், அறிந்தும் அறியாமலும் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பெருசா ஒரு லீட் கேரக்டர் பேசி அந்த இதுவும் இல்லை. ஸோ அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் கேரக்டர் பேசணும். ஸோ நல்ல நேம் வாங்கி கொடுத்ததுன்னா அது அறிந்தும் அறியாமலும் தான். ஓகேண்ணா. நீங்க அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க சொல்லுங்க. அதுல இருந்து ஸ்டார்ட், வேற எதுவும் இல்லை. ஓகே. நீங்க பேசினதுலயே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் எதுனா? அமேசிங் ஸ்பைடர்மேன். அத பத்தி எக்ஸ்ட்ரா கேட்கலாம் இருந்த லேட்டா. ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் எனக்கு ஏன் பிடிச்சதுன்றதை விட அது ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா என்ன மாதிரி கேரக்டர் அது கிடையாது. ஒரு நர்டுன்னு ஒரு மாதிரி துருதுருன்னு இருக்கிற கேரக்டர். ஸோ அது பேசுறதுதான் கஷ்டம். ஸோ அண்ட் அதுக்கு ரீசெண்டா அந்த நோ வே ஹோம்னு வந்தது இல்லையா, இப்ப லாஸ்டா டாம் ஹாலண்ட், டோபி மெக்ரின், அப்புறம் இவரும் ஆக்ட் பண்ணது, ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஆக்ட் பண்ணது. ஸோ அதுக்கு கிடைச்ச அந்த ரிசப்ஷன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஸோ அந்த கேரக்டருக்கு எவ்வளவு லவ் இருக்கு, எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால அது எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஓகே, அதுக்கு இடையில ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, அப்போ கேப்டன் இல்லையா? அப்போ அந்த கேரக்டர்லாம் கேப்டன் இருக்காரு. கேப்டன் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர் இல்ல, அது எனக்கு மட்டும் பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே. எப்ப கேட்டுங்க, கேப்டன் வந்து காமனா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். பேசினது நீங்க பேசுனது ரொம்ப தப்பான வந்து ஒரு பிராண்ட் இல்லையா, அது கேப்டனுங்கிறது பிராண்ட் தான். அது நம்ம எதுவுமே அதுல எது நான் இது கஷ்டப்பட்டேன், இது விரும்பி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது கேப்டனுங்கிறது ஒரு பிராண்ட், அவ்வளவுதான். ஹலோ அண்ணா, தெரியுங்கண்ணா? கேக்குது ப்ரோ. இல்ல தெரியல, இப்ப வரைக்கும் கேக்குது. உங்களுக்கு நான் தெரியறேன்ல? ஹலோ. அண்ணா கிளியரா இருக்கா? கேக்குது கேக்குது ப்ரோ. ஓகே, நான் இப்ப ஃபேன்ஸ் கிட்ட விட்டுறலாம். ஃபேன்ஸ் ஏதாவது क्वेश्चन பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். நீங்க கேட்கலாம். ஷூர் ப்ரோ. ஹாய்.
ஹாய் ஆல். தேங்க்யூ லைவ் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ நாகராஜன். வா ப்ரோ, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா அழகா இருக்கீங்களா? இல்ல சும்மா அவன் தங்கச்சி வெறுப்பேத்துறா. பாத்திமான்னு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றவங்க. சோ வெறுப்பேத்துறாங்க லைவ் வந்துட்டு. என்ன பண்றோன்ற மாதிரி நினைக்க வச்ச கேரக்டர், ஏன்டா பண்ணவங்க மாதிரி நினைக்க வச்ச கேரக்டர். அப்படிலாம் இல்ல ப்ரோ, எல்லா கேரக்டருமே நம்ம விரும்பி தான் பண்ணணும். நமக்கு இப்போ எப்படி சொல்றது, ஒரு நாள்லயே நீங்க டாக்டராவும் இருக்கலாம், போலீஸ்காரனாவும் இருக்கலாம், வக்கீலாவும் இருக்கலாம், திருடனாவும் இருக்கலாம். சோ எல்லா கேரக்டருமே நம்ம லவ் பண்ணி தான் பண்ணணும். இல்ல ஹாய் ஹரி. ஓகே ஓகே. ஹாய் விக்னேஸ்வரி, குட் ஈவினிங். ஒரு நல்ல டப்பிங் ஃபேன்ஸ் ஆர்டிஸ்டா ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஜாயின் பண்ணுங்க. யார் ஒரு நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா நல்ல வாய்ஸ் இருக்கணும், நம்மளோட குவாலிட்டிய அண்ட் நம்மளோட ஸ்கில்ஸ வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டப்பிங்ல வரணும்னா ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆகணும் ப்ரோ. ஹேண்ட்ஸ்பேக் ஃபர்ஸ்ட் யூனியன்ல மெம்பர் ஆகணும். இங்க சாலிகிராமத்துல நம்ம யூனியன் இருக்கு. அங்க மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்க ஒரு டப்பிங் டைரக்டர் இருப்பாங்க, அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. விக்கி அவங்க தான் டிசைடிங் பீப்புள், அவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களும் கிடையாது ஆக்சுவலி, மும்பை சம்திங் இருக்கும் வெண்டார், அவங்க கொடுக்குறவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க யார் பேசணும். தேங்க்யூ. நீங்க வாய்ஸ் கொடுத்ததுலயே எது உங்களோட ஃபேவரட் ப்ரோ? அமேசிங் ஸ்பைடர்மேன். ஆல்ரெடி சொல்லிட்டு சொல்லுங்க ப்ரோ. ஆனா ஒரு வீடியோ ரிவ்யூ அக்செப்ட் பண்ணிடலாமா? ஓகே. தேங்க்யூ ஹான்ஸ்பர்க், தேங்க்யூ. எத்தனை லாங்குவேஜ் கத்துக்கிறதுங்கிறது உங்களோட விருப்பம் தான். எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஸோ எத்தனை லாங்குவேஜ் கத்துக்கிறதுங்கிறது அவங்கவுங்க விருப்பம். ஸோ கத்துக்கிட்டா உங்களுக்கு பெஸ்டா இருக்கலாம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஒரு இன்டர்வியூ ரைட்டா? நான் கேட்கலாம் நினைச்ச கேள்வி எல்லாத்தையும் தம்பியே வரிசையா கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலா எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அறிந்தும் அறியாமலும் தான் சார். ஏன்னா அதுல ரொம்ப ஒரு குட்டி பையன் ஹேண்ட்ஸமா இருக்க மாதிரி அந்த வாய்ஸே செம்ம கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பேசினது எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க திரும்ப கேட்டாலும் அது கிடைக்காது, ஏன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஒரு வாட்டி பேசி காட்ட முடியுமா ப்ளீஸ் சார்? அந்த வாய்ஸ் அது மிமிக் பண்ண முடியாது, ஏன்னா அது அப்ப இருந்த சாஃப்ட் வேற. இப்போ நம்ம கத்தி பேசி பேசி த்ரோட் அது மாறிடுச்சு. அந்த உங்களோட ஏஜுக்குன்னு ஒரு வாய்ஸ் வந்துடும் இல்லையா? இப்போ அது பேசும்போது 22 இயர்ஸ் என்னமோ, இப்போ 40+ ஆயிடுச்சு. சோ அந்த வாய்ஸ் எடுக்கிறது கஷ்டம். ஆனா அந்த பையனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சார். நானே மிஸ் பண்றேன். ஏன்னா என்னோட ஷோ இருக்கு இல்லைங்க சார், என்னோட ஷோல அந்த பிஜிஎம் தான், அறிந்தும் அறியாமலும் பிஜிஎம் தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு வாட்டி பேசும்போது அந்த ஞாபகம் தான் வரும். நான் உங்களை யோசிப்பேன், சார் அந்த வாய்ஸ்ல பேசவே இல்லையே, இந்த மாதிரி இன்னும் எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அந்த வாய்ஸ் கொண்டு வரது கஷ்டம். இப்போ நம்மளால அது கிராக் ஆயிடுச்சு, அதனால அது ரொம்ப கஷ்டம். தேங்க்ஸ், பட் நீங்க நோட் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் சார். இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே டப்பிங் நிறைய பாத்துட்டு இருப்பாங்க. இந்த சைனீஸ் கொரியன் சீரீஸ் எல்லாம் வந்துட்டு பாத்துட்டு ஹீரோ நோட் பண்றாங்களோ இல்லையோ என்ன சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட்லி யாரா பேசுறா, சில நீங்க பேசுவீங்களா சார், டப்பிங் எல்லாம் போவீங்களா கொரியன் மூவிஸ் சைனீஸ் அதெல்லாம், இவன் வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வாய்ஸ் நான் யோசிச்சு ரெக்கக்னைஸ் பண்ணும்போது சில சீரீஸ்ல எனக்கு அவரை தெரியுமே அப்படின்னு சொன்னேன். அந்த பையனை காட்டு நான் உடனே பாக்கணும். அவங்களோட தாட் வரைக்கும் இப்ப வரைக்கும் அவன் ஒரு 18, 19 இல்ல 20 ஏஜ்ல இருக்க ஒரு பையன் அப்படின்ற மாதிரி. வாய்ஸ் நம்ம அந்த கேரக்டருக்காக இது பண்றது தானே தவிர மிமிக் பண்ண முடியாது. மிமிக் பண்ணோம்னா அது வேற ஒருத்தரோட வாய்ஸ் எடுத்து பேசுற மாதிரி ஆயிடும். நம்மளோட வாய்ஸ்ல அந்த கேரக்டருக்கு எவ்வளவு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். அண்ட் அது வாய்ஸ் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ஓகே பண்றாங்க. ஸோ அது நம்மளோட வாய்ஸ் ஓகே ஆனாதான் அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் ஆகும். ஸோ அந்த கேரக்டருக்கு அப்படி செட் ஆயிருக்கலாம் மேபி, அதுக்காக ஒன்றும் பண்றது இல்லை நம்ம ஸ்பெஷலா. ஸோ அந்த கேரக்டர் பார்க்கும்போது என்ன பண்றாங்க. கேக்குதா சார் நான் சொல்றது? சொல்லுங்க. மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் an alien இருக்குல்ல சார், இப்ப வரைக்கும் அந்த
ஹீரோ முகத்தை அவன் முகம்லாம் இல்ல சார், அவன் வாய்ஸ் தான். எப்படி எப்படி பேசுறான், அந்த ஒவ்வொரு டயலாகுமே என்னோட பொண்ணுங்க நிறைய பேர் பிடிக்கும். தேங்க்யூ. சொல்லிக்கிட்டே அதான் இருப்பாங்க. வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் அதை இது பண்றாங்க. சோ அதனால அது வாய்ஸ் டெஸ்ட்ல ஓகே ஆகுது, அவ்வளவுதான். தேங்க்யூ நீங்க யோசிச்சு தேங்க்யூ. பாத்துருக்கீங்களா சார், என்னைக்காவது நீங்க வந்துட்டு பண்ற ஒவ்வொரு வாய்ஸ்ல உங்க கேரக்டர் எதுங்க சார்? ஏதாவது உங்க கேரக்டர் அப்படியே எக்ஸாக்டா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது வாய்ஸ், இந்த கேரக்டர் தான் நானு அப்படியே இருக்கு அப்படின்னு? அப்படிலாம் எந்த கேரக்டரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேரக்டர்லயும் ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். சோ அது நம்மளுக்கு சில விஷயம் பிடிக்கும், சில விஷயம் பிடிக்காது நமக்கு, அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால ஸ்பெசிபிக்கா இந்த கேரக்டர் தான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேப்டன் தான் சொல்லணும், வேற வழியே இல்லை. அது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா என் கேம் பேசும்போது அவ்வளவு இதுவாயிடுச்சு, எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்றதுனால கேப்டன் அமெரிக்கா தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ எல்லா வாட்டியும் வில்லன் பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வில்லனுக்கு எந்த கேரக்டரா இருந்தாலும் அது வில்லனுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா சார். அந்த அவெஞ்சர்ஸ் அசெம்பிள்ன்ற வேர்ட அத நீங்க சொல்லும் போது எப்ப கேட்டாலுமே நார்மலா எந்திரிச்சு கேட்டா கூட அது ஒரு கூஸ் பம்ப்ஸ், கையெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் சார். செம்மையா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நாள் அது வந்து என்னோட போன் ரிங்டோனா கூட இருந்துச்சு, அந்த அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். சார் எதுக்கு வச்சிருக்கீங்க? கேட்கலாமா? எனிதிங் ஏதாவது கேக்குறது? தம்பி நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குதுடா. இப்ப கேக்குது. ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடா? அடுத்த ஆள் ரிக்வெஸ்ட் கொடுக்கணுங்களா? ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த Bye, sir. தேங்க்யூ.